ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏவன் இன்டீரியர். நம்ம பெருமாநல்லூர் எங்க சைட்டில் தான் ஒர்க் முடிச்சிருக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை யூனிட்டோட செட்டப்பே ஃபுல்லாக நம்ம ஷீட்லேயே பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎன்சி கட்டிங் ஆல்ரெடி பண்ணி டிசைன் பண்ணி கொண்டு வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். டிவி யூனிட்டுக்கு வந்து நம்ம ஸ்டேர்கேஸ் கீழே அந்த ஸ்பேஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காஃபியில் நம்ம ஷீட்லேயே ஸ்ட்ரிப்ஸ் டிசைன் கட் பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ள இருக்க கேப்பும் பார்த்தீங்கன்னா நம்ம டோர் வச்சு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். மறைச்சி ஆர்ச் டிசைன் கொடுத்து லைட் செட்டப் வச்சு கொடுத்துருக்கோம். கொஞ்சம் டிசைனாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிராஸாக கொடுத்துருக்கோம். பாட்டம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எங்களுக்கு எல்லாமே ஓப்பனில் வேணும், எங்களுக்கு டோர் எது வச்சு க்ளோஸ் பண்ண வேணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளைனாக இருந்துச்சு. ஸோ நம்மளோட ஷீட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹெவியாக பாக்ஸ் நல்லா பாட்டம் மாதிரி போட்டு கொடுத்து, அண்ட் மேலே லாஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ அண்ட் கிரேல மிக்சிங்கில் வர மாதிரி இருக்கும். பட் இது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ் பாக்ஸுங்க. ஸோ அதனால் நம்ம ஒரு டிசைன்ஸ் காட்டணும், கஸ்டமர்ஸ் ஓகேனாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு பிக் சைஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஷீட்லேயே பண்ண ஒரு வார்ட்ராப் டிசைனுங்க. அது தாராளமாக வெயிட் தாங்குங்க. ஸோ அந்தளவுக்கு ஹெவியாக பண்ணி கொடுத்துருக்கோம். ட்ரா எல்லாமே நம்ம ஷீட்லேயே பண்ணியிருக்கோம். மேலே ஹேங்கர் பை வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ சாரி வைக்கிறது இந்த மாதிரி ஹேங் டைப்லாம் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. ஒர்க்கெல்லாம் நல்லா செஞ்சு கொடுத்து எங்களுக்கு நல்லா திருப்தியாக இருந்துச்சு. பார்க்குறவெல்லாம் வந்து நல்லா இருக்குது, நல்லா செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இதே மாதிரி உங்களுக்கும் பண்ணால் நீங்கள் பண்ண ஒன்றே தாங்க, கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் மறக்காம நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏவன் இன்டீரியர். ஸோ கைஸ், இது பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாநல்லூர் எங்கள் சைட்டில் தான் ஒர்க் முடிச்சிருக்கோங்க. ஸோ உள்ள ஹாலுக்குள்ளே என்ட்ரானே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பூஜை யூனிட் அண்ட் டிவி யூனிட் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன ஒரு இது சொல்லிடுறோம், என்னென்னா இங்கே ஆக்சுவலாக கரண்ட் இல்லை. ஸோ ரொம்ப நேரம் ஆச்சு கரண்ட் வராதனால கொஞ்சம் லைட் இது கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பூஜை யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் ட்ரை பண்ணாத ஒரு டிசைன் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா பூஜை யூனிட்னா ஜஸ்ட் டோர் வச்சு க்ளோஸ் பண்ணி கொடுப்போம், அப்படி இல்லைனா டிசைன் கிளாஸ் வச்சு பண்ணி கொடுப்போம், இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். பட் இதில் என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை யூனிட்டோட செட்டப்பே ஃபுல்லாக நம்ம ஷீட்லேயே பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் செட்டப் மாதிரி நம்ம பூஜை யூனிட்டுக்கு ஒரு செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ டோர் பார்க்கலாம். உங்களுக்கு டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மார்பிள் டிசைன் சொல்லுவாங்க. ஸோ மார்பிள் ஷீட் சொல்லுவாங்க. பார்க்க டைல்ஸோட அந்த லுக் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஐவரி கலர் அண்ட் காஃபி கலர் ரெண்டு மிக்சிங் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன டிஃப்ரெண்டாக நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பூஜை யூனிட் தேவையான அந்த பில்லர் சொல்லுவாங்க தெரியுங்களா, இந்த தூண் டிசைன் நம்மளோட ஷீட்லேயே கொடுத்துருக்கோம். இது பார்க்க எல்லாம் பார்க்க நினைப்பாங்கன்னா ஒரு டைல்ஸ் கல்லில் வச்சு பண்ணது நினைப்பாங்க. பட் இது நம்ம ஷீட் தாங்க. நம்ம ஃபுல் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தூண் டிசைன் எப்படி இருக்குமோ அந்த டிசைன் அப்படியே பண்ணியிருக்கோம். ஸோ மேலேயும் சரி கீழேயும் பார்க்கலாம் உங்களுக்கு. ஸோ அந்த டிசைன் அப்படியே அழகாக வந்திருக்கு. ஸோ டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ டோரில் பார்க்கலாம். நீங்கள் டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல்ஸ் எல்லாம் வச்சு பெல்கட்டில் வச்சு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இது கரண்ட் இல்லை. ஸோ கரண்ட் இருந்துச்சுன்னா இந்த லைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎன்சி கட்டிங் ஆல்ரெடி பண்ணி டிசைன் பண்ணி கொண்டு வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ பேக் சைட் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் எரியும் போது அது அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரைட் தருவ மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொன்று பார்க்கலாம் நீங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைல்ஸில் பண்ண ஸ்டெப்ஸ் நினச்சிட்டு வேணாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஷீட்டில் ஸ்டெப்பு மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்து பேக் சைடு பார்த்தீங்கன்னா பேக் சைடு பார்க்கலாம் உங்களுக்கு. பேக் சைடு நம்ம ஷீட் ஃபுல்லாக வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டிசைன்லாம் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு பூஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சைஸில் பிக் சைஸில் வர மாதிரி இருக்கும். இது மேலே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது சிஎன்சி கட்டிங்கில் அந்த டிசைன்லாம் போட்டு கொடுத்துருக்கோம். ஓம் அண்ட் வாழ்க வளமுடன் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதாங்க பூஜை யூனிட். ஸோ பூஜை யூனிட் டெப்த்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பூஜை யூனிட் டெப்த்து பாருங்கள். இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3.5 ஃபீட்டில் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நம்ம டெப்த் எடுத்து நம்ம ஷீட்டில் எடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ ரூம் செட்டப் அழகாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதாங்க பூஜை யூனிட். ஸோ பூஜை யூனிட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேர்கேஸ் கீழே வர டிவி யூனிட் டிசைன் இது. ஸோ நீங்கள் பார்க்கும்போது தெரியும், இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா காற்றோட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வச்சுருக்காங்க. ஸோ ரைட் சைடாக லெஃப்ட் சைட் ஆகட்டும் எல்லா பக்கமும் விண்டோஸ் அதிகமாக இருக்கிறனால ஸோ காற்றோட்டம் அதிகமாக இருக்கும் போது நல்லாயிருக்கும். ஸோ அது நல்லது தான். ஸோ டிவி யூனிட்டுக்கு வந்து நம்ம ஸ்டேர்கேஸ் கீழே அந்த ஸ்பேஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம் சொன்னாங்க. ஸோ பூஜை யூனிட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டேர்கேஸ் கீழே பேக் சைட் பேனலிங் பார்த்துக்கலாம் நீங்கள், ஐவரி கலரில் மார்பிள் ஷீட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காஃபியில் நம்ம ஷீட்லேயே ஸ்ட்ரிப்ஸ் டிசைன் கட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பிளேட் டிசைன் கொடுத்து அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லைட் வர மாதிரி வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ கீழே பார்க்கலாம் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட் மாதிரி போட்டு கொடுத்து ஒரு பாக்ஸ் நல்லா ஹெவியாக போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இது தாராளமாக வெயிட் தாங்கும், அந்தளவுக்கு நல்லா ஹெவியாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பாக்ஸோட ஃப்ரேம் அண்ட் பாக்ஸோட மேலே இருக்கிற கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஃபியில் வர மாதிரி இருக்கும். டோர் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐவரி கலர் வர மாதிரி இருக்கும். ஸோ டோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஸோ ஹேண்டில்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு ஹேண்டில்ஸ் எல்லாமே உங்களுக்கு எஸ்எஸ்ல வந்துருங்க. ஸோ இதுதாங்க டிவி யூனிட். ஸ்டேர்கேஸ் கீழே எவ்வளோ அழகாக ஒரு டிவி யூனிட் பண்ணமோ அது அழகாக பண்ணியிருக்கோம். டிவி யூனிட் பக்கத்தில் பூஜை யூனிட் வரனால உங்களுக்கு லாங்லேருந்து உள்ள என்ட்ரானே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஹாலில் இந்த டிவி யூனிட் அண்ட் பூஜை யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இது கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேர்கேஸ் இருக்குது. ஸோ இந்த சைடில் பார்க்கலாம் உங்களுக்கு. இதுக்குள்ளே இருக்க கேப்பும் பார்த்தீங்கன்னா நம்ம டோர் வச்சு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உள்ள அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குங்க. ஸோ எல்லா ஸ்பேஸுமே நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணி இங்கேயும் நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்து அந்த திங்ஸ் பெரிய பெரிய திங்ஸ்லாம் இருக்கும், அந்த திங்ஸ்லாம் உள்ளே வச்சு நம்ம அழகாக யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஸ்டேர் கேஸ் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு முன்னாடி என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் டிசைன் கொடுத்துருக்கோம். ஸோ பில்லர்லாம் மறைச்சு நம்மளோட ஹெவி பிவிசி ஷீட்லேயே பார்த்தீங்கன்னா காஃபி கலர்லேயே ஃபுல்லாக மறைச்சு கொடுத்துருக்கோம். மறைச்சு ஆர்ச் டிசைன் கொடுத்து லைட் செட்டப் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் கிச்சன் இருந்திருக்கு. ஸோ கிச்சன்லேருந்து ஹாலுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓப்பனாக இருக்கிறனால கொஞ்சம் மறைவாக இருக்கும் அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதை டிசைனாக எப்படி பண்ணலாம்னு யோசித்தோம். ஸோ அதனால இந்த டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பில்லர் இதெல்லாம் கொடுக்கும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நேராக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம என்ன கொஞ்சம் டிசைனாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிராஸாக கொடுத்துருக்கோம். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா லைட் செட்டப் வச்சு கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தூணுக்கு மேலே இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி வைக்கும்போது ஹால்லேருந்து உள்ள என்ட்ராமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க. அண்ட் இந்த சைடு நீங்கள் பார்க்கலாம். இந்த லாஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷீட்டில் பேக் சைடு வச்சு நம்ம மறைச்சிட்டோம். மறைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிப்ஸ் டிசைன் கொடுத்து அங்கேயே ஒரு அழகான ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுதாங்க நம்ம ஹால்லேருந்து கிச்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடி பண்ண டிசைன்ஸ் ஒர்க்ஸு. ஸோ கிச்சனில் என்ன பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக நீங்கள் அங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டிசைனுக்கு அங்கேருந்து பார்த்தா எதுவுமே தெரிலங்க. பட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேராக பார்க்கும்போது ஹாலில் என்ன நடக்குது, யாரெல்லாம் இருக்கா எல்லாமே இங்கேருந்து பார்க்கலாம். ஸோ இது ஒரு அட்வான்டேஜான டிசைன் தான். ஸோ அதனால் இந்த டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் கிச்சனுக்குள்ள என்ட்ராக பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண கலர்ஸ் பார்க்கலாம். ஸோ கிச்சன் பொறுத்த வரைக்கும் கிரே அண்ட் எல்லோ காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம். ஸோ இது வாஷ் மிஷின் கீழே இருக்கிற பாக்ஸ். அண்ட் கீழே பாட்டம் பார்க்கலாம். பாட்டம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா எங்களுக்கு எல்லாமே ஓப்பனில் வேணும், எங்களுக்கு டோர் எதுவும் வச்சு க்ளோஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் இதாக இருக்கும்னு நினச்சாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ராலி செட் எல்லாம் வச்சுருக்கோம். அவங்க எதுவுமே க்ளோஸ் பண்ணல. ஸோ இது அவங்க இந்த மாதிரி லைக் பண்ணாலும் நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ப்ளைனாக இருந்துச்சு. ஸோ நம்மளோட ஷீட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹெவியாக பாக்ஸ் நல்லா பாட்டம் மாதிரி போட்டு கொடுத்து அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷீட்லேயே செல்ஃப் எல்லாமே வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேயே நீங்கள் பார்க்கலாம் ஃபுல் செல்ஃப் வச்சு கொடுத்துருக்கோம். அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் யூனிட் பார்த்தீங்கன்னா பிக் சைஸில் இருக்கும் எல் ஷேப்பில். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் இல்லை. ஸோ இதுவும் அவங்களுக்கு டோர் வேண்டான்ட்டாங்க. ஸோ எங்களுக்கு டோர் வேண்டாம், எனக்கு ஜஸ்ட் இன்னொரு ஓப்பனில் செல்ஃப் டிசைன் மாதிரி இருந்தால் போதுன்னாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரே கலரில் உங்களுக்கு எல்லோ கலரில் லேயர் ஒட்டி கொடுத்துருக்கோம். ஸோ டிசைனாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஷீட் கொடுத்துருக்கோம் பாட்டம் எல்லாமே. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் லேயர், அதாவது 2 பார்ட்டிஷன் வர மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கேயும் ஒரு பார்க்கலாம், இங்கேயும் ஒரு செல்ஃப் யூனிட் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஷீட்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஷீட்லேயே ஹெவி ஷீட்லேயே பண்ணியிருக்கோம். அண்ட் மேலே லாஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ அண்ட் கிரேயில் மிக்சிங்கில் வர மாதிரி இருக்கும். ஃபுல் லாஃப்ட் சைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இது பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் யூனிட் ஃபுல்லாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது என்னென்ன யூனிக் இருக்குது சொல்லிடுறேன் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் டோர் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ செல்ஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 பார்ட்டிஷன் கிடைக்கிற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே நீங்கள் பார்க்கலாம். இது பார்க்கும்போது ஜஸ்ட் இங்கே பார்க்கும்போது ஒரு டோரோ இல்லை வேறு ஏதோ செல்ஃபோ இந்த மாதிரி இருக்கும்னு நினைப்பீங்க. பட் இது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் பாக்ஸுங்க. ஸோ ரைஸ்லாம் போட்டு இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வீல் இருக்கும். ஸோ எடுக்கிறதுக்கும் உள்ளே வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம வெயிட் எதுனாலும் எவ்வளோ வெயிட் வச்சாலுமே தாங்கும். அந்தளவுக்கு நல்லா ஹெவியாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது இருக்கிறதும் தெரியாது. உள்ளே வச்சு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணோம்னா ஒரு பாக்ஸ் யூனிட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும், டோர் வச்ச மாதிரி தான் இருக்கும். பட் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ திங்ஸ் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதாங்க கிச்சன். ஸோ கிச்சன் நீங்கள் பார்த்துட்டீங்க. நெக்ஸ்ட் பெட்ரூமில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அதுவும் பார்க்கலாம் வாங்க. ஸோ இது கீழே இருக்கிற ரூம். ஸோ இந்த ரூம் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து வார்ட்ரோப் தேவையில்லை. ஸோ ஆல்ரெடி பியூரோ இருக்கிறனால ஜஸ்ட்டு மேலே லாஃப்ட் மட்டும் க்ளோஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ வெறும் லாஃப்ட் மட்டும் க்ளோஸ் பண்ண நல்லா இருக்காதுல்ல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா கீழே இங்கே வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு செல்ஃப் மாதிரி இருந்துச்சு, ப்ளைனாக இருந்துச்சுங்க. ஸோ ப்ளைனாக இருக்கிற இடத்துல நம்ம ஏதாவது யூனிக்காக எதாவது பண்ணணும்னு சொல்லி யோசிச்சோம். ஸோ அதனால் நம்ம ஒரு டிசைன்ஸ் காட்டணும், கஸ்டமர்ஸ் ஓகேனாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது நீங்கள் பார்க்கலாம், லாங்கில் பார்க்கும்போது டிசைன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா அவுட்ரு எல்லாம் பார்த்தீங்கன்னா காஃபியில் வரும். செல்ஃப் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐவரியில் வர மாதிரி இருக்கும். ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மேலே வார்ட்ரோப்ஸ்லாம் பண்ணியிருக்கோம், வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதாங்க நம்ம மேலே போகிறோம். ஸோ மேலே இங்கே ஒரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வார்ட்ரோப் ஃபுல் சைஸில் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஃபி அண்ட் ஐவரி கலரில் மிக்சிங் காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பிக் சைஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஷீட்லேயே பண்ண ஒரு வார்ட்ரோப் டிசைனுங்க. இது லாஃப்ட் எல்லாம் பார்க்கலாங்க. ஆக்சுவலாக லாஃப்ட் இல்லவே இல்லைங்க, இது ஃபுல்லாக ப்ளைனாக இருந்துச்சு. நம்ம ஷீட்லேயே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் போட்டு கொடுத்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசைன் லைட்ஸில் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு பாக்ஸ் யூனிட் கீழே டிசைன்ஸ் லைட்ஸ் வர மாதிரி இருக்கும். இந்த கார்னர் பார்க்கலாம் நீங்கள். ஸோ கார்னர் பார்த்தீங்கன்னா செல்ஃப் வேணும். பட் ஜஸ்ட் செல்ஃப் மட்டும் இல்லாமல் பேக் சைடு நம்ம ஷீட்டு கொடுத்து க்ளோஸ் பண்ணி அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மள செல்ஃப் டிசைன் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு ஸ்டடி டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் சம்டைம்ஸ் பால்கனி இந்த ஆக்சுவலாக காத்தோட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த அளவுக்கு நான் ஹெவியாக பண்ணி கொடுத்துருக்கோம். தாராளமாக வெயிட் தாங்குங்க. ஸோ அந்தளவுக்கு ஹெவியாக பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் மாதிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஷீட்லேயே டோர் வந்துடும். ஸோ ஒரு மிரர் டோர் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேக்கப் திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரா வருது. இங்கே பார்த்தீங்கன்னா டோர் ஒன்று வருது. ஸோ ட்ரா எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கே நல்லா இருக்குங்க.
ஸோ இது ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுங்க. ஸோ அதுக்கப்புறம் வார்ட்ராப். ஸோ வார்ட்ராப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டபுள் டோரில் வர மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காஃபி அண்ட் ஐவரி கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம். உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஷீட்டில் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரா எல்லாமே நம்ம ஷீட்லேயே பண்ணியிருக்கோம். கீழே செல்ஃப் பார்க்கணும், பார்ட்டிஷன் எல்லாமே நம்ம ஷீட்லேயே கொடுத்துருக்கோங்க. ஸோ அவ்வளோ ஹெவியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ் பைப்பில் மேலே ஹேங்கர் பைப் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ சாரி வைக்கிறது இந்த மாதிரி ஹேங் டைப்லாம் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கர் ஒன்று வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஷீட்டில் தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஷீட்டில் பண்ணியிருக்கோம். சில இடத்துல கடப்பாக்கல் இருக்கும், ஜஸ்ட் க்ளோஸ் மட்டும் பண்ணுவோம். கடப்பாக்கல் இல்லைனா இந்த மாதிரி லாக்கர் ஆகட்டும், ட்ரா ஆகட்டும் எல்லாமே நம்ம ஷீட்லேயே பண்ணிக்கலாம். ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதுதாங்க இந்த வீட்டில் நம்ம பண்ணது. என் பையனும் மருமகளும் கபோர்டு வேலைக்கு கூப்பிடுதாங்க, வந்து செஞ்சு கொடுத்தாங்க. நல்லா இருக்கு. ஒர்க்கெல்லாம் நல்லா செஞ்சு கொடுத்து எங்களுக்கு நல்லா திருப்தியாக இருந்துச்சு. நல்லா செஞ்சு கொடுத்துருக்கேன். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா டிசைன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ கரண்ட்லாம் நேரம் அதனால சரியா தெரியல. வந்து நல்லா இருக்குது, நல்லா செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட், பூஜை யூனிட் அண்ட் வார்ட்ராப்ஸ் அண்ட் டிசைன்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே இந்த வீட்டில் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹெவி பிவிசி, இதிலே மார்பிள் டிசைன் சொல்லுவாங்க. ஸோ பார்க்க எல்லாமே டைல்ஸ் ஒர்க் மாதிரி, டைல்ஸில் பண்ணால் என்ன எப்படி இருக்குமோ அந்த டிசைன் அந்த ஃபீல் அப்படியே கொண்டு வந்துடும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் பண்ணால் நீங்கள் பண்ண ஒன்றே தாங்க, கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் மறக்காம நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ A1 இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓவரால் தமிழ்நாடு, பெங்களூர் அண்ட் கேரளா எல்லா சைட்லேயுமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்தந்த ஏரியாவுக்கு தனித்தனி மேனேஜர்ஸ் இருக்காங்க, மெஷர்மெண்ட் டீம்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு எவ்வளோ குயிக்காக வர முடியுமோ அவ்வளோ குயிக்காக வந்து மெஷர்மெண்ட் எடுத்து கொட்டேஷன் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் யாருக்காவது இன்டீரியர் பண்ணணும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.